ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு லென்த்து வீடியோவை பார்ப்போமா? அதாவது என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. தெரியுதுங்களா? கண்டிப்பாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய். வீடியோவுக்கு போகலாமா? இப்போ நம்ம ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னா கண்டிப்பாக சின்ன சின்ன வியாபாரத்தை நம்ம பண்ணணும். ஒரு டிஃபன் கடை போட்டால் கொஞ்சம் நல்ல வியாபாரம் ஆகும். ஒரு நிறைய பேச்சுலர்ஸ் பசங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வெளியூர்லேருந்து பழைக்கிற பசங்க. அந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி போடலாம். இல்லை இந்த ஒரு டிஃபன் கடை போடலாம். தள்ளு வண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம். இட்லி வியாபாரம், சின்ன டிஃபன் கடை மாதிரி போட்டு ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு இட்லி, சட்னி, சாம்பார், ஒரு வடை, பொங்கல் அந்த மாதிரி போட்டோம்னா நல்லா ஓடும். கொஞ்சம் அது இப்போ இது பண்ணுற வரலும், வியாபாரம் பிடிக்கிற வரலும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். அதை பற்றி கவலையே படக்கூடாது. நம்ம முன்னேற்றத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அதை நம்ம செய்யலாம், தாராளமாக செய்யலாம். டிஃபன் கடை போடுறதுல பாதிக்கு பாதி நம்ம லாபம் எடுக்கலாம். அதோடு போக அதே மாதிரி காய் வியாபாரம் பண்ணலாங்க. காய் வியாபாரம் இப்போ நம்ம ஒரு ஸ்கூட்டி வச்சுருந்தோம்னா, பெண்களுக்கு தானே சொல்கிறேன். ஒரு ஸ்கூட்டி வச்சுருந்தா நம்ம பால் மரமாக போயிட்டு கோயம்பேட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன காய் தேவை, இப்போ ஒரு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய் அதாவது கொஞ்ச நாள், ஒரு 2-3 நாள் கெட்டு போகாத காயை நம்ம வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு கூறு 20 ரூபா அப்படின்னு கட்டணும். அதாவது ஒரு 10 கிழங்கு இல்லை ஒரு 7 கிழங்கு அந்த நல்லா நாட்டு கிழங்கா வாங்கிட்டு வரணும். மண் கிழங்கா வாங்கிட்டு வந்தோம்னா இன்னும் நல்ல பெஸ்ட்டு. அந்த மாதிரி கிழங்குங்க வாங்கிட்டு கருணக்கிழங்கு வாங்கிட்டு வரலாம், சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வரலாம், அப்புறம் வாழைக்காய் வாங்கிட்டு வரலாம். ஒரு வாழைக்காய் நம்மளுக்கு அங்கே 7 ரூபாய் 8 ரூபாய்ன்னு கிடைச்சதுன்னா கூட நம்ம இங்கே ஒரு வாழைக்காய் 15 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அந்த மாதிரி புதன்கிழமை, வியாழக்கிழமை சந்தை போடுவாங்கல்ல, அந்த சந்தையில் எடுத்துகிட்டு போயிட்டு விற்கலாம். மினிமம் நம்மளுக்கு என்னங்க, இங்கேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆகும். நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஆகும். உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்கள் கொள்முதல், அதாவது நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு இது மாதிரி சந்தையில் போட்டு வியாபாரம் பண்ணலாங்க. இது நல்ல வியாபாரம். அதே மாதிரி தள்ளுவண்டி வச்சிருந்தா கூட நம்ம ஒரு நாளைக்கு காலையில் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சும்மா இருக்கோம். நம்ம பிழைக்கணும்னு நினச்சா எதை வேணாலும் நம்ம செய்யலாங்க. அந்த மாதிரி தள்ளுவண்டி வச்சுக்கிட்டு காயெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வண்டியிலேயே போட்டு ஒரு 2 ஹவர் நம்ம தெருவை, அதாவது நம்ம இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வியாபாரம் பண்ணலாம். நம்ம கத்தி கூப்பிட்றதுல ஒன்றையும் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். நம்ம தெரிஞ்ச வாடிக்கையாளர்கள்லாம் ஒரு வாரத்துக்கு நம்ம அவங்கள ஊக்கப்படுத்தணும். அதாவது கூப்பிடலாம், வாங்க இந்த மாதிரி காய் இருக்குது, பீன்ஸு, அவரைக்காய், கேரட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சேல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா அதுலேயும் 10 ரூபா லாபம் கிடைக்குங்க. அது மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். நம்ம கௌரவத்தை பார்க்கக்கூடாது. கௌரவத்தை விடாமல் நம்மளுடைய பிழைப்பை பார்த்து நம்ம முன்னேறணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக பெண்கள் கண்டிப்பாக முன்னேறலாங்க. அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணிக்காதீங்க. கௌரவம் மட்டும் நினைக்காதீங்க. நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு சாப்பாடு. நம்மளுக்கு கஷ்டப்படலைன்னா சாப்பாடு கிடையாது. இந்த காலத்தில் புருஷனெல்லாம் நம்பினா நம்ம எதுலேயும் இது ஆக மாட்டோம். நம்ம துணிஞ்சு ஈடுபடணும். நம்ம முன்னேற்றத்தை தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக முன்னேறணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நம்ம பண்ணலாங்க. காய் எடுத்துன்னு வியாபாரம் பண்ணலாம். மூட்டை கணக்கில் எடுத்துன்னு வந்துட்டோம்னா ஒரு 2 சந்தைக்கு கூட போயிட்டு வியாபாரம் பண்ணிக்கலாம். அதில் வரும் லாபம் ஈட்டும். நான்லாம் அந்த மாதிரி பண்ணுங்க. நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டில் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இது மாதிரிலாம் வாங்கிட்டு இந்த கிண்ணங்க, சின்ன சின்ன கிண்ணம், இந்த 20 ரூபாய் கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சு கூறு 20 ரூபா அப்படின்றது சேல் பண்ணேன். அதுக்கப்புறம் கருவாடு எல்லாம் சேல் பண்ணலாம். கருவாடு மொத்தமாக போயிட்டு எந்த சந்தையில் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி சந்தையில் போயிட்டு மொத்தமாக வாங்கிட்டு பேக்கெட் பண்ணி விற்கலாம். அதுக்குன்னு பேக்கெட் பண்ணுறதுக்கு கவர் இருக்குது. சீலிங்கி நம்ம மெழுகுவர்த்தியை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அங்கங்கே போக முடியாது. நம்ம சின்ன வியாபாரிங்க தானே.
அந்த மெழுகுவர்த்தியை வச்சே நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கருவாடு பேக் பண்ணி நம்ம கடைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களுக்கு ஹோல்சேல் கடைங்களுக்கே போடலாம். ரூ. 10 பாக்கெட்டு நம்ம ரூ. 15 போட்டோம்னா ரூ. 20 சேல் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 10 பாக்கெட்டு 20 பாக்கெட்டு அப்படி போடலாம். இதிலெல்லாம் நான் இந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், ஊக்குவிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. மறக்காமல் வீடியோவை பாருங்கள். பெண்கள் வந்து கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வந்து முன்னேற்றத்தை அடையணும்னா இந்த மாதிரி வீடியோங்களை முழுக்க முழுக்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ரூ. 10 சேஃப்டி பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணுங்க. பெண்களுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதனால் வந்து பெண்கள் வந்து இந்த வியாபாரத்தெல்லாம் நம்ம பண்ணலாம், வியாபாரம்லாம் பண்ணலாம். அதாவது வந்து நம்ம பிழைக்கணும்னு நினச்சிட்டோம்னா நம்ம எப்படி வேணாலும் பிழைக்கலாங்க. அதை தான் நான் சொல்லுவேன். யாருடைய தயவும் தேவையில்லாமல் நம்மளுக்குன்னு ரூ. 10 எடுத்து போடணும், ஒரு சீட்டு போட்டுக்கலாம். அதாவது வந்து நம்ம ஏதாவது சேஃப்டி பண்ணணும்னா உண்டியல் வச்சுக்கலாம். டெய்லி வந்து சில்லற பைசா இவ்வளோ கிடைக்குது, ஒரு ரூ. 20 கிடைக்குதுன்னா அந்த ரூ. 20 உண்டியலில் போடலாம். அந்த மாதிரி சிறு தொழில் வந்து கற்றுக்கலாம். சிறு தொழில்னால நம்மளுக்கு ரூ. 10 லாபம் கிடைக்கும். நம்ம பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் எதிர்பார்க்கறத விட சிறு தொழிலில் ரூ. 10 லாபம் கிடைக்கலாங்க. லாபம் கிடைக்கும், ஈட்டலாம். நம்ம ரூ. 10 ஒரு கடன் வாங்கலாம். இதை நம்பி ஒரு ரூ. 10,000 வாங்கினோம்னா நம்ம ஒரு ஃபைனான்ஸ் கட்டலாம். அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்னதாக சேமிச்சுட்டு வரலாம். இப்போ ஒரு ரூ. 10,000 நம்ம ஒரு 3 மாதத்துக்கு வாங்குகிறோம். நம்ம இந்த சிறு தொழிலை நம்பி ரூ. 100 கட்டுறோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு ரூ. 10,000 ஒரு வருஷத்துக்கே ஆயிடுச்சுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 30,000 ஒரு வருஷத்துக்கு வாங்குகிறோம். அப்போ 10 வருஷத்துக்கு கணக்கு போட்ட ரூ. 3,00,000 ஆயிடுதுல்ல. அந்த சிறு தொழிலில் தானே நம்ம ஒரு 3,00,000 நம்ம ஈட்டுறோம். அதனால் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வியாபாரத்தெல்லாம் சின்ன தொழிலை நீங்கள் ஒரு சகிக்காமல், அதாவது சலிக்காமல் செய்யணும். நம்ம எது ஒன்று நம்ம ஒரு வியாபாரத்தை நம்ம சலிக்காமல் நம்ம ஈடுபடுறோமோ அது வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்குங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் ஜெயிப்பீங்க. நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ஊக்குவிக்கிற கதையை வந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, முன்னேறுவீங்க. பெண்களே, என்னுடைய வீடியோவை நீங்கள் அதாவது வந்து ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு நான் பார்க்குற மெம்பருக்கெல்லாம் வந்து நான் உதவி பண்ணுற அளவுக்கு இப்படி பிழைக்கலாம், இப்படி ரூ. 10 எடுத்து வைக்கலாம், அதாவது வந்து நம்ம இந்த நிலைமைக்கு ஆகலாம், அதாவது வந்து நம்ம ஒரு வீடு இடம் வாங்கலாம், அந்த மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு ஊக்குவிக்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன்னா உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை. இப்போ தாங்க கலியுகத்தில் எவ்வளவோ மாறி போயிட்டுருக்கு. ஃபோன் எல்லாம் வந்து நம்ம இப்போ கையில் வச்சுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு கதைங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னா நம்ம முக்கியத்துவம் எடுத்து கண்டிப்பாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கும் தெளிவு வரும். நீங்களும் பிழைக்கலாம், முன்னேறலாம், ஜெயிக்கலாம். வாங்கல பெண்களே. பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.